ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஏன் அன்பு தங்கமே, நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா என தவித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடந்துவிடும். பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது அப்பா. இவ்விதமாக இழுத்து கொண்டே போவது நன்றன்று என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய். அது இதோ நிறைவுக்கு வருகின்றது தங்கமே. நான் அடிக்கடி கூறும் 2 பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். அது நிச்சயம் உன்னை பாதுகாக்கும். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பது அல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறாக விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் பொழுது அதனை சகித்து கொள்ளும் பெயர்தான் பொறுமை. என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அப்பாவிடம் முறையிடுவேன் என்று நீயே உனக்குள் சொல்லிக்கொள். அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய். அது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கை வளர 2 விஷயங்கள் மட்டும் தேவை. தைரியம் அதில் முதலாவது. இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடிவும். துணிவே வாழ்வில் துணை என்று உனக்கு தெரியாதா? எனவே முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள். அது கடவுளே உனக்குள் வந்து அழைத்து அமர வைக்கும். அடுத்து, சுய நலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும். சுகம் துக்கம் உன்னை ஒரு நாளும் நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியை பக்குவப்படுத்தி கொள்ளும். இதை மட்டும் தெரிந்து புரிந்து வாழ். உனக்கு மகிழ்ச்சி தரும் நற்செய்தி இனி வரப்போகின்றது. இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி வாழப்போகும் வாழ்வை அதை அறியவும் முடியாது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்க்கையை கடக்க உதவும். எனவே அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ பழகு. நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.